சிபிஐ விசாரணை வந்து தமிழக வெற்றிக் கழகம் கேட்கல. தமிழக வெற்றிக் கழகம் கேட்டது என்னன்னா, ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி குடுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டயர் ஆன ஜஸ்டிஸ் வச்சு எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி குடுங்கன்னு சொல்லி தான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் 5 பெட்டிஷன் போட்டிருக்காங்க. 5 பெட்டிஷன்ல வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்கு. அது மூலியமா தான் சிபிஐ விசாரணையை இங்க வந்து இப்போ அமல்படுத்தி உங்களுக்கு சிபிஐ விசாரணை நீங்க கேட்கல. நாங்க தமிழக வெற்றிக் சார் கழகம் இவங்க வந்து கேட்கல. சொல்றாங்க சிபிஐ விசாரணையே கேட்கல. இல்லை, இவங்க கேட்கலம்மா. எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணார்னா, அவங்க கட்சியினுடைய பிரசிடண்ட் கிட்ட சொல்லி அந்த கரூருக்கு பக்கத்தில் ஒரு இது அந்த தம்பி அவங்க அதை ஒரு குழந்தை இறந்து போச்சு, 7 வயசு குழந்தை. அந்த குழந்தையினுடைய அப்பா அவர் அந்த குழந்தை பிறந்து 3 மாதத்துலேயே அந்த பொண்டாட்டியை விட்டு இன்னொரு பொண்டாட்டியை கட்டிட்டு தனியாக போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சி அவனை கூட்டிகிட்டு வந்து அவங்கிட்ட கையெழுத்தை வாங்கி அதிகமாக உனக்கு நாங்கள் பணம் தர்றோம், உனக்கு தர்றோம், நீ வந்து இப்போ விஜய் வந்து 20 லட்ச ரூபா தருவார், நாங்கள் உனக்கு பணம் தரோன்னு சொல்லி அவன்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டி அவன்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க.